மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா வணக்கம். வந்ததுல இருந்து நிக்கிறீங்க, உட்காருங்க. என்னக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க வசந்தி, இங்க இருக்காங்க பாருங்க, வாங்க. ஆமா, இதுல யாரு மாப்பிள்ளை? ராதிகா. உனக்கு கண்ணு தெரியலையா? இவங்க இருக்கிறதே 2 பேரு தான், இவங்களதான் இருக்கும் மாப்பிள்ளை. ஓ, இவருதான் மாப்பிள்ளையோ? நான் கூட மாப்பிள்ளைக்கு அப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். வசந்தி, உள்ள காப்பி டீ தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், போய் எடுத்தா போ. ராதிகா, நீ போய் உள்ள பண்டெல்லாம் வச்சிருக்கோம், அதையும் எடுத்துட்டு வந்துரு, சாப்பிடுவாங்க. பொண்ணை பார்த்தாதான் நாங்க டீ காப்பியெல்லாம் குடிப்போம். ஆமா, மன்னிச்சிருங்க, ஒரே நிமிஷத்துல கூட்டு வந்துருவாங்க, இருங்க. மாலா, உள்ள போய் பொண்ணு அழைச்சிட்டு போ. இதோ போறக்கா. ஆமா, எல்லாரும் பொம்பளாலுலே இருக்கிறீங்களே, ஆம்பளைங்க யாருமே இல்லையா? இதோ எங்க வீட்டுக்கார் பின்னாடி தோட்டத்துல தான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு, சொல்லியாச்சு, இதே வந்துருவாரு. இதோ வந்துட்டாரு. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். சரி, வர வேண்டிய ஆளுங்க எல்லாம் வந்தாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். மேனகா, பொண்ணு சீக்கிரம் கூட்டிட்டு வா. இதோ இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. வந்துட்டு பொண்ணு வந்தாச்சு, வழி விடுங்க. பொண்ணு ஆச்சு, பொண்ணை பாத்துக்குங்கம்மா. பொண்ணு இதான், நல்லா கிளி மாரி இருப்பா. ஐயா, பொண்ணை நல்லா பாத்துக்க. இதான் பொண்ணு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. சரிம்மா. பொண்ணுக்கு பேர் என்ன? பொண்ணு பேரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்றது ஒரு பேரா? அங்க சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சதுல ஒரு கதை இருக்குது. அதுல என்னடி கதை? அது எங்க மாமியா கேள்வி இருக்குல்ல, அது சின்ன வயசுல சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்களாம், அதே பேரை தான் இவளுக்கும் வச்சோம். சரி, பொண்ணு பேசாதா? பொண்ணை கேட்டா நீ சொல்ற எல்லா பதிலையும். பொண்ணு, நீ சொல்லு, உன் பேர் என்ன? சின்ன பொண்ணு. சரிம்மா. மாலா, பொண்ணு உள்ள கூட்டிட்டு போ. சரிக்கா. என்ன, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்களே, நான் போய் மிச்சர் காப்பி எல்லாம் எடுத்துட்டு வரலாமா? எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க காப்பி குடிங்க. இந்தாங்க மாப்பிள்ளை, மிச்சர் காப்பி. சரிங்க அத்தை. அன்னைக்கு அக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாடி, நானும் அதைத்தான் நினைக்கேன். மவனே, முடிவு என்ன எடுத்திருக்க? பொண்ணு பிடிச்சிருக்குதா? அம்மா, பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கட்டனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன். என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? சட்டுப்பட்டுன்னு வெளியில சொல்லுங்க. பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணும், நீங்க போய் கேட்டு சொல்லுங்க. அக்கா, பொண்ணு போய் ஒரு வார்த்தை கேட்டுடு. என்னடி கல்யாண பொண்ணு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பேசாம போயிடு, நான் கடுப்புல இருக்க சொல்லிட்டேன். என்னடி உனக்கு பிரச்சனை? பிடிச்சிருக்குதுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. நான் வேணா போய் அந்த கல்யாணத்தை சொல்லி நிறுத்திட்டா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வாயை முடிக்க நீ கிளம்பு. நான் பெத்த மௌலே, சின்ன பொண்ணு, என்ன முடிவு எடுத்திருக்க? மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அடியே தேனு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிவிடு. நீ என்னை பெத்த தாயின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருக்கேன். என்னம்மா, உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? யாரு அவன்? மாப்பிள்ளை அவன் ஒரு சொட்ட தடியா மாப்பிள்ளையா? மாப்பிள்ளைக்கு அப்பா மாரி இருக்கான் அந்த ஆளு. ஏன், அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல? நல்லாதான் இருக்காரு, நல்லா வசதியான வீட்டு புள்ள. இங்க பாரு, இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, எனக்கு கல்யாணமும் பிடிக்கல, போய் கல்யாணத்தை நிறுத்து போ. ஐயோ, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, வாயிலடி, தப்பு. ஏம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன், நல்ல பெரிய இடம். பேசாத, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்குமா, ஒன்னும் சொல்லாதே. எம்மா, நீ மரியாதையா போயிடியா, கோவத்தை கிளப்பாத. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல, போய் சொல்லு போ. இவ வேற இப்படி சொல்றா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? வர மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்ற? ஏண்டி சும்மா இராண்டி, ஏண்டி நானே டென்ஷன்ல இருக்கிற நொய்யின்ற. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் மகனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னைக்கே தட்டை மாத்திக்கலாமான்னு கேக்குறான். இன்னைக்கே தட்டை மாத்திக்க போறீங்களா? ஏமா, இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளான்னு தோ போய் பாத்துட்டு வந்துடுற, ஒரே நிமிஷம் இருங்க. நாங்கெல்லாம் பாத்துட்டு தம்மா வந்தோம், இன்னைக்கு நல்ல நாள் தான். ஆனா நல்ல நேரமான்னு தெரியலையே, இருங்க நான் போய் டைமை பாத்துட்டு வந்துடுறேன், நல்ல நேரமான்னு. என்ன அன்னைக்கு ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே தட்டை மாத்திக்கலாமான்னு கேக்குறாங்க. தேன் என்ன நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு போய் பாத்துன்னு வரேன் போகுது. அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இரு. சின்ன பொண்ணு, மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டனா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்ன ஒத்த கால நிக்கிறாரா? மாப்பிள்ளைக்கு என்ன ஒத்த காலா? அடியே, மாப்பிள்ளைக்கு ஒத்த கால இல்ல, சின்ன பொண்ணை கட்டனா கட்டுவேன்னு இங்க ஒத்த கால நிக்கிறாரு. என்ன ஒத்த கால நிக்கிறாரு, அட்ட கால நிக்கிறாருன்னு? சும்மா போமா. அடியே கூறு கட்டவில்லை, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதுன்னு நீ சொல்லு. இன்னைக்கே பூ வச்செல்லாம் தட்டை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு இருக்காங்க, வா போலாம். நான் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு இந்த பூவே போதும், போ. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா, மாப்பிள்ளை கை நிறைய பூ எடுத்து வச்சு நின்று நிக்கிறாரு. அந்த பூவை வாங்கி அந்த மொட்டை தள்ள ஆணி வச்சு சொறி விடு, கிளம்பு. பாரு சின்ன பொண்ணு, நான் பொறுமையா பேசினேன், இப்ப நீ என்னதான் சொல்ற? என்னால முடியாது, அந்த சொட்டை மண்டி எனக்கு வேணவே வேணாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை வேற நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறாரு, விட்டுறதுக்கு மனசு இல்ல. இனிமேல் ஒரு மாப்பிள்ளை எங்க தேடி போனாலும் கிடைக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டாளே. என் மாதிரி எனக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த மாப்பிள்ளைய. ஐயோ எக்கா, ஆளை வீடு, நீ சும்மா தந்தா கூட அந்த மாப்பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது. ஐயோ, நல்ல மாப்பிள்ளை என்ன பண்றது, என்ன சொல்லி அனுப்புறது? எதையாவது சொல்லி அனுப்புவோம், அப்புறமா சின்ன பொண்ணு மனசை சரி பண்ணிடுவோம். என்னம்மா, நேரம் 4 பார்க்க போனவங்கள இன்னும் காணா? இருங்க வந்துருவாங்க அவங்க. தேனே வாச்சிக்கிறோம். இதை வந்தா அன்னைக்கிலேக்கா, அதை வந்தேன். என்னம்மா, 4 நேரம் பார்க்க போனியே, நல்ல நேரமா? தட்டை மாத்திக்கலாமா? தட்டை மாத்திக்கலாம், நாளெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நேரம் தான் கொஞ்சம் சரியில்லை. ஏன், நல்ல நேரம் தானே, நல்ல நேரம் வரல வரல நாங்க உட்காந்து இருக்கிறோம்.
இல்லம்மா, நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க, நாங்க சொல்லி அனுப்புறோம். அப்ப நம்ம தட்டை மாத்திக்கலாம். ஏன் மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்கலையோ? இல்ல அப்படியெல்லாம் இதுமா அல்ட், அப்படியெல்லாம் இல்ல. மாப்பிள்ளைய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு நேரம் சரியில்லை. அதான் கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஒரு நாள் நான் சொல்லி அனுப்புறேன். சரி, சீக்கிரம் சொல்லி அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். அத்தை நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. தேனே நான் என்ன சொன்னேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்பவே வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னேன். இப்போ என்ன ஏதோ சாக போக சொல்லி அனுப்பி விடுற மாதிரி இருக்குது. ஏங்க, நான் எங்க சொன்னேன்? அவதான் மாப்பிள்ளைக்கு மண்டையில முடியல, அப்படி இல்லை இப்படி இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டா. அதனாலதான் நானும் நேரம் சரியில்லை நாரும் சரியில்லைன்னு அமுச்சு விட்டுட்டேன். நீ திருந்த மாட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நம்ம பொண்ணை பார்த்துட்டு வேணாம் வேணான்றாங்க. அவளும் கஷ்டப்படுவாள். இந்த மாதிரி மண்டையில முடி இல்லாதவனா இட்டுன்னு வந்து உட்கார வச்சுக்கிற மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. என் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையன் கொடுத்து வச்சிருக்கணும். இதோட மாப்பிள்ளைய தேடத்தை நிறுத்து. தானா தேடி வந்தா கொடுப்போம், இல்லைன்னா வீட்டோடய கிடக்கட்டும். நல்ல அப்பா நல்ல மக. இவ்வளவு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டுன்னு இருக்க, நீனே இப்படி சொல்றீங்க? வர வர ஆனா அவனை ஒரு மாப்பிள்ளைக்கு தந்து விட்டுறது கொஞ்சம் கூட உங்களுக்கு வேலையே கிடையாது. இனிமே நீ மாப்பிள்ளைக்கு போயிட்டுன்னு வா, அன்னைக்கு உனக்கு சொல்றேன். நான் எங்கன்னா தோட்டத்திலே கடந்திருப்பேன். நான் போற தோட்டத்துக்கு. என்னடி இப்படி இருக்குது? வந்ததும் சரியில்லை, அமைஞ்சது சரியில்லை. விடுதேனே, போவே எல்லாம் சரியாயிடும். சின்ன பொண்ணு, ஏன் இந்த மாப்பிள்ளைய வேணான்னு உங்க அப்பா எம்மா சங்கடப்படுறாரு பாரு. ஏன் நீ கட்டிக்க வேண்டியதானே? உங்ககிட்ட தானே எங்க அம்மா கேட்டுச்சு. நீ ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சரி சரி, நாளைக்கு யாராவது மாப்பிள்ளை வீடு வராங்களா? ஏன் நாளைக்கு வந்தா டீ மிச்சர்லாம் கிடைக்கல, அதுக்கு தான். உனக்கு ரொம்ப வாய் திமிரடி. போ, அங்க இருக்கிற டீ மிச்சிட்டு போய் கொட்டிக்கு போ. அதுக்கு தானே வந்த, கிளம்பு. ஆமா ஆமா, நான் கிளம்புறேன்பா. ஏண்டி தேனே, உன்னும் உன் வீட்டுக்கார திட்டிட்டு போறாரு? என்னக்கா பண்றது? மோளுக்கு கல்யாண வயசு ஆகுதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நாம எல்லாம் சொல்லி அவருக்கு என்ன புரியுது சொல்லு? வர போற தரக்கிற கிட்ட எல்லாம் சொல்லி தான் அனுப்புறேன். வந்து பாக்குறாங்க, ஆனா ஒன்னொன்னா தட்டி கழிச்சுக்கினே போகுது. ஏக்கா, இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத தட்டி தட்டி போச்சுன்னா எதனா தோசை கிசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, பொண்ணுக்கு 2 நாள் ஜலதோஷம். வாய மூடு, நான் உங்ககிட்ட சொல்லல. என்னடி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கினே இருக்கிறீங்க? சரி, அதை விட. இது என்ன மிச்சர் குறைவா இருக்குது? நான் வர்றதங்காட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க. இந்த டீயை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை போயிருக்குது? இவளுக்கு என்ன பிரச்சனை போயிருக்குது பாரு. எனக்கு வயிற்றுக்கு முத தீனி, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதுதான் எனக்கு முக்கியம். ஞம் 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 ஞம். தீனி மூட்டை தின்றதுக்குன்னே வரா. நீ மட்டும் எதுக்கு வந்த? அதுக்கு தானே வந்த. ஓசில தானே கிடைக்கும் தின்னலான்ட்டு. எல்லாத்தையும் ஒண்டியே அமுக்கலான்னு பார்த்தேன். பங்குக்கு தான் நாங்க வந்துட்டோம்ல, அதான் நீ வயிற்றுச்சல் படுற. என்ன தேனே, இந்த மாப்பிள்ள அவ்வளவுதானா? அண்ணன் வேற சத்தம் போட்டு போறாரு. ஆமா, அவருக்கு வேலை இல்ல, அவருக்கு இதேதான் ஒரு வேலை. அவர் அப்படிதான் பேச்சுவாரு. நான் எப்படியாவது சின்ன பொண்ணு மனசை மாத்தி சம்மதிக்க வைக்கிறேன். என்னை பெத்த தாய்க்கு என் மனசுல என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் மனசுலதான் சின்னத்தோட இருக்கானே. நான் எப்படி அவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன்? அவன் என்னை காத்திருன்னு தானே சொல்லிட்டு போனான். நான் அவனுக்காக காத்திருக்கணும்ல. அவன் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவான்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தனை நாள் அவனுக்காக காத்துக்கின்னு கிடக்கேன். நானும் வளர்ந்து பெரிய பொண்ணா ஆயிட்டேன். அவனும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருந்தா, இல்ல அவனும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் எனக்காக இருப்பான்னு நான் நம்புறேன். அவன் தானே சொன்னான், நீ எனக்காக இரு, நான் வருவேன்னு சொல்லிட்டு. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். நான் இருப்பேன், காத்துக்குன்னு இருப்பேன் அவனுக்காக. மக்களே, இந்த கதையை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுல நிறைய கதைகள்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய கதையை நீங்க பார்த்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் இருக்குது. சின்ன பொண்ணுக்கு யாரு கூட கல்யாணம் ஆகணும்? நான் பார்த்த மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் ஆகணும். இதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.